இரண்டாவது மனைவிக்கு ஜீவனாம்சம் தர வேண்டுமா? உங்கள் உரிமைகள் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? ஒரே நிமிடத்தில் தெரிந்து கொள்ளுங்கள். மனைவியின் முந்தைய திருமணத்தை காரணம் காட்டி கணவர் தப்பிக்க முடியுமா? டெல்லி உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பு. இரண்டாவது திருமணத்தில் குடும்ப வன்முறை சட்டக்கூறு என்ன? ஒரு ஆண் தனது முதல் திருமணத்திலிருந்து ஏற்கனவே 2 மகன்களை பெற்ற ஒரு பெண்ணை மணந்து அவர்களை தனது சொந்த குழந்தைகளாக பராமரிப்பதாக உறுதியளித்தார். சண்டைகள் மற்றும் அவளை உடல் ரீதியாக துஷ்பிரயோகம் செய்ததாக கூறப்பட்ட பிறகு அவள் ஒரு குடும்ப வன்முறை வழக்கு தொடர்ந்தாள். விசாரணை நீதிமன்றம் மாதத்திற்கு ரூபாய் 1 லட்சம் பராமரிப்பு உத்தரவிட்டது. அதை கணவர் உயர் நீதிமன்றத்தில் சவால் செய்தார். இது அவளுடைய இரண்டாவது திருமணம். நான் ஏற்கனவே அவளுக்கு ஒரு உதவி செய்தேன். குடும்ப வன்முறை சட்டம் அது முதலா அல்லது அடுத்த திருமணமா என்பதை பொருட்படுத்தாது என்று உயர் நீதிமன்றம் கூறியது. கணவர் தானாக முன்வந்து அவளை மணந்து அவளுடைய குழந்தைகளை ஏற்றுக்கொண்டவுடன் தனது சட்டப்பூர்வ கடமையிலிருந்து தப்பிக்க அவளுடைய கடந்த கால திருமணத்தை ஒரு தற்காப்பாக பயன்படுத்த முடியாது. ரூபாய் 1 லட்சம் பராமரிப்பு உறுதி செய்யப்பட்டது. டெல்லி உயர் நீதிமன்றத்தின் இரண்டாவது திருமண பராமரிப்பு தீர்ப்பின் முக்கிய அம்சம். ஒரு பெண்ணின் இரண்டாவது திருமணம் தற்போதைய கணவரிடமிருந்து குடும்ப வன்முறை சட்ட பராமரிப்பு உரிமையை குறைக்காது. கணவர் குழந்தைகள் இருந்த நிலையிலும் நான் அவளை மணந்தேன் என காரணம் சொல்ல முடியாது. மேலும் இதுபோன்ற உங்கள் சட்ட உரிமைகளை தெரிந்து கொண்டு பாதுகாப்பாக இருக்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.